கழுத்தை நெரிக்கும் கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான பல்வேறு எளிய பரிகாரங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளன. பரிகாரங்கள் எவ்வளவு செய்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சியும் சேர்த்து மேற்கொள்ளும் போதுதான் அதற்கான தீர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட பரிகாரத்தை பற்றி சிலவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தீர்க்க முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனையால் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். விளக்கேற்று வைத்துவிட்டு பாசிப்பயருடன் வெல்லம் சேர்த்து பாயாசம் கலந்து வைத்து வீட்டு தெய்வம், இஷ்ட தெய்வம், குல தெய்வத்திடம் பிரார்த்தனையை முழுமையாக சொல்லி வேண்ட வேண்டும். அதேபோல பாசிப்பயறு மற்றும் வெல்லம் சேர்த்து பசுமாட்டிற்கு தருவதாலும் கடன் விரைவில் அடையும். இதற்கு முன்தினம் இரவே ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பயறு, ஒரு கைப்பிடி வெல்லம் எடுத்து நீரில் ஊற வைத்து விட்டு மறுநாள் ஊறிய பாசிப்பருப்பை பசுமாட்டிற்கு தர வேண்டும். யாருக்கு கடன் உள்ளதோ அவர்கள்தான் இந்த உணவை தந்து தங்களது கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று கோமாதாவிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லது வெறும் பச்சரிசியை மட்டும் ஊற வைத்து மறுநாள் காலையில் சர்க்கரை, வாழைப்பழம் கலந்து பசுமாட்டிற்கு தரலாம். அதேபோல 2 வெற்றிலையை சுத்தமாக கழுவிவிட்டு அதில் கல்லுப்பை வைக்க வேண்டும். அதன் மீது கொட்டைப்பாக்கை வைக்க வேண்டும். வெற்றிலையை மடித்து மஞ்சள் நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து விட வேண்டும். பின்னர் தாயாருக்கு தீபம் ஏற்றி வைத்து மனதார பிரார்த்திக்க வேண்டும். மறுநாள் காலை மீண்டும் வெற்றிலை கொட்டைப்பாக்கினை இதுபோலவே புது முடிச்சு கட்டி மீண்டும் மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைக்க வேண்டும். இப்படி 3 நாட்கள் செய்வதால் கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வெற்றிலையை மாற்றும் போது அதில் உள்ள கல்லுப்பினை நீரில் கரைத்து யாரும் கால்படாத இடத்தில் கொட்டிவிட வேண்டும். அந்த பழைய வெற்றிலை மற்றும் கொட்டைப்பாக்கினை பசுமாட்டிற்கு தானமாக தந்துவிடலாம். அரச மரத்து இலை பிள்ளையாரிடம் வேண்டுதலை சொல்லி பிரார்த்திக்கும் போது அரச வாழ்வு கிடைக்கும் என்பார்கள் பெரியவர்கள். மஞ்சள் பிள்ளையாரிடம் உங்கள் வேண்டுதலை சொன்னால் விரைவில் கடனிலிருந்து விடுபடலாம். சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று புதன்கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி 12 முறை 12 வாரமும் வலம் வந்து பிரார்த்திக்க வேண்டும். இதுவும் கடனில் இருந்து வீழ வழி தரும். குலதெய்வம் அறிந்தவர்கள் தங்களது பூஜை அறையில் பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வத்தின் படத்தை அலங்கரித்து அம்மனுக்கு, அதாவது குலதெய்வத்திற்கு பிடித்த படையல்களை வைத்து தூப தீப ஆராத்தி காண்பித்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அந்த குலதெய்வம் உங்களுடைய குலத்தையே காக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.